ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட காதலிக்கு நேரமில்லை திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட வந்து 2 நாட்கள் முடிஞ்சிருக்குங்க. ஸோ 2 நாட்கள் முடியும் திரைப்படம் வந்து எத்தனை கோடி வசூல் செஞ்சிருக்கு, அந்த ஒரு விவரத்தை பார்த்தா இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருக்கிறதா நம்மளோட ஜெயம் ரவி. ஸோ இப்போ வந்து இவரோட நடிப்பில் கடந்த சில திரைப்படங்களாக வந்து தோல்வி திரைப்படமாகவே அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்மளோட ஜெயம் ரவி ஃபேன்ஸ் ரொம்ப ரொம்ப வருத்தமாகவே இருப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் அந்த அளவுக்கு ஒரு வெற்றி பெறலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ திரைப்படம் வந்து கலவையான விமர்சனம் தான் பண்ணிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த திரைப்படம் பிடிக்கலை அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இயக்குனர் கிருத்திகா உதயநிதியோட இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படம் வந்து ஜெயம் ரவியோட இணைந்து முதல் முறையாக வந்து நித்யா மேனன் நடிச்சிருந்தாங்க. மேலும் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தை வினய், யோகி பாபு இவங்க மாரி வந்து எல்லாருமே வந்து இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க. மேலும் வந்து 2 நாட்களில் வந்து இந்த திரைப்படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் கடந்த நிலையில் இது வரைக்கும் வந்து எத்தனை கோடி வசூல் செஞ்சிருக்கு அந்த ஒரு விருத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதன்படி பார்த்தா 2 நாட்கள் முடியல உலக அளவில் வந்து கிட்டத்தட்ட வந்து 5 கோடி வரைக்கும் வந்து நம்மளோட காதலிக்க நேரமில்லை திரைப்படம் வந்து இப்போ வந்து அஃபீஷியலாக வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து ஜெயம் ரவி ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருக்கு.